இப்போது நம்ம இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்துன்னு 2 இது பார்க்க போகிறோம். இது வந்து புக்கில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வெளியில் உள்ளதான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு, நியூ புக்கில் உள்ள எல்லா சுட்டெழுத்தும், வினா எழுத்தும் பார்க்கலாம். ஓகேவா? முதல் எழுத்து மொத்தம் 30, சார்பு எழுத்தோட எண்ணிக்கை 10, சார்பு எழுத்துக்கூட பிரிவு 369 கொடுத்துருக்காங்க. அதாவது சார்பு எழுத்து 10 வகை விட்டோம்ல, ஐகாரா, உகார குறுக்கம், மகர குறுக்கம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எல்லாமே சேர்த்து 369 இருக்குது அதோட விரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பெயர் எழுத்துக்களோட பெயரை குறிக்கும் அப்படின்றாங்க. மொழியோட அடிப்படை எழுத்து முதல் எழுத்துன்றாங்க. முதல் எழுத்து சார்ந்து வருவது தான் சார்பு எழுத்துன்றாங்க. சார்பு எழுத்து 10 வகை படிச்சிட்டோம். ஆவுலேருந்து அவு வரைக்கும் உள்ளது உயிர் எழுத்து. ஆ, இ, உ, ஏ, ஐ 5ம் குற்றெழுத்து. நெடில் எழுத்து அந்த 7 எழுத்து. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் நெட்டெழுத்து. சுட்டெழுத்து ஆ, இ, உ, ஏ, ஏ, ஆ, ஓ, யா இதெல்லாம் வினா எழுத்து 5 இது. இக்குலேருந்து இன்னு வரைக்கும் மெய் எழுத்து. கசட தபர வல்லினம், ஞெஞன நமன மெல்லினம், ஏரல வரல இடையினம், உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ முதல் எழுத்து மொழிக்கு அடிப்படையாக இருக்குது தான் முதல் எழுத்துன்றாங்க. முதல்னா அடிப்படை, முதன்மை அப்படின்னு நமக்கு தெரியும். உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்வதுதான் முதல் எழுத்து. மொத்தம் 30 எழுத்து இருக்குது. இது சுட்டெழுத்து, வினா எழுத்து, வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து எல்லாமே தனித்தனியாக இலக்கணம் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றை சார்ந்து வர்ற 10 எழுத்து தான் சார்பெழுத்துன்றோம். ஓகேவா? இப்போ தான் நம்ம சுட்டெழுத்துக்குள்ளே போக போகிறோம். சுட்டெழுத்துனா ஒன்றை சுட்டி காட்டுவது தான் சுட்டெழுத்து அப்படின்ட்டுருக்கு. அதாவது சுட்டெழுத்து 3 வகை. அதாவது ஆ, இ, உ என்ற 3 உயிரெழுத்துக்களும் சுட்டுவது தான் சுட்டெழுத்து. இதில் உகரம் வந்துட்டு இப்போதைக்கு இலக்கணம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆவும் ஈ மட்டும்தான். அதாவது அவன், இவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ சுட்டெழுத்து எத்தனை வகைப்படும்னா நிறையா இருக்குது. ஒரு 10 இது இருக்குது. அது என்னென்னு பார்க்குறோம். அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு, பொருளோடு புணர்ந்த சுட்டு, பொருளோடு புணராத சுட்டு, நெஞ்செறி சுட்டு, பண்டரி சுட்டு, உலகரி சுட்டு, சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்னு ஒரு 10 இது இருக்குது. ஓகேவா? அது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அண்மை சுட்டுனா பக்கத்தில் உள்ளதை சுட்டி காட்டுவது அண்மை சுட்டு. அது வந்து இகரம் அப்படின்னு வரும். அதாவது இவன், இவள், இவர், இது, இவை இப்படி வரும். செய்மை சுட்டுனா தொலைவில் உள்ளதை சுட்டி காட்டுவது தான் செய்மை சுட்டு. அது அகரம் அப்படின்னு வரும். அவன், அவள், அவர், அது, அவை அப்படின்னு வரும். உகரம் அப்படின்னா இடைமை சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இடைமை சுட்டுனா தொலைவில் உள்ளதுக்கும் அருகில் உள்ளதுக்கும் 2க்கும் இடையில உள்ளது தான் இடைமை சுட்டு. அது உகரம்னு சொல்லுவாங்க. இப்போ இது யூஸ் பண்ணுறது இல்லை. உகரம்னா உவன், உவள், உவர், உது, உவை அப்படின்ட்டுருக்கு. இது வழக்கில் இல்லை. உகரம் வந்து இடைமை சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி கொஸ்டின் கேட்கலாம். இடைமை சுட்டு அப்படின்னாக்கா உகரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அகச்சுட்டுனா சுட்டெழுத்தை நீக்குனா பொருள் தராது. அதுதான் அகச்சுட்டு. அவன், இவன், அவள், இவள் இதுன்னு இருக்கா. இப்போ அவனை சுட்டெழுத்துனா ஆவன் நீக்கினா அவன் அப்படிங்கிறது ஒரு மீனிங்கே இல்லை. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அகச்சுட்டு. புறச்சுட்டுனா சுட்டெழுத்தை நீக்கினாலும் அது பொருள் தரும். புத்தகம், அம்மனிதன் இந்த மாதிரிலாம் இருக்கா. இப்போது அவங்கிற அகச்சுட்டு புறச்சுட்டை நீக்கினாலும் புத்தகம் அப்படி மனிதன்கிறது பொருள் தருதா. தான் புறச்சுட்டு. பொருளோடு புணராத சுட்டுனா பொருளோடு புணர்ந்த சுட்டுனா ஒரு பொருளோட அந்த சுட்டு சேர்ந்து வரும். இந்த புத்தகம், இந்த பள்ளி, இந்த அப்படின்ட்டு அந்த ஒரு பொருளுங்கிறது புத்தகம் அதோட சுட்டெழுத்து சேர்ந்து வருதா பொருளோடு புணர்ந்த சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். பொருளோடு புணராத சுட்டுனா உன் புத்தகம் எது அப்படிங்கிறதுக்கு இது அப்படிங்கிற சுட்டை மட்டும் சொல்கிறது தான். அது எந்த ஒரு பொருள் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் பொருளோடு புணராத சுட்டு. இது என்ற சுற்றெழுத்து அந்த ஈங்கிற சுற்றெழுத்து இந்த அப்படின்னு பிரிஞ்சு வருது. அந்த பையன், இந்த பள்ளி, இந்த பெண் இப்படியெல்லாம் இருக்குது. இவற்றை சுற்றெழுத்து என்று கூறாமல் சுட்டு சொல் அப்படின்றாங்க. அதாவது நம்ம சுட்டு திரிவுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சுட்டு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது நெஞ்செறி சுட்டுனா என்ன தெரியுமா? 2 நண்பர்கள் பேசி கொண்டிருக்கும்போது நீ நாளைக்கு வரும்போது அதை எடுத்து கொண்டுட்டு வா, மறந்து விடாதே அப்படின்னு சொல்லும்போது நாளை நான் அதை மறக்காமல் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்போது அதை அப்படிங்கிறது 2 பேருக்குமே ஏதோ ஒரு பொருள் இருக்குது. 2 பேருக்குமே தெரியுது. ஆனால் என்ன பொருள்னு வெளிப்படையாக சொல்லாமல் தனியாக சொல்கிறாங்க. அதாவது அந்த 2 பேருக்கும் தெரிஞ்சுட்டு சொல்கிறாங்க. அதான் நெஞ்செறி சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டரி சுட்டுனா நான் அந்த ஊரில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது நான் அவனை தான் மணந்து கொண்டிருப்பேன். அந்த பள்ளி சிறந்த பள்ளி அப்படின்னு அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே என்னத்தை சொல்கிறாங்கன்னு தெரியுதுல்ல. ஒரு அந்த இதை அறிஞ்சிட்டு சொல்கிறாங்க. அதான் பண்டரி சுட்டு அப்படின்றது. அதாவது ஊர், அவன், பள்ளி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது. அதுதான் பண்டரி சுட்டுன்றாங்க.
உலகரி சுட்டுனா இப்போ உலகத்துக்கே அது தெரியும் அந்த விஷயம். என்னை அந்த கடவுள் தான் இப்போ என்னை அந்த கடவுள் இப்படி படைத்து விட்டானே அப்படிங்கிறது, அந்த கடவுள் யார் படைச்சிருப்பாரு? பிரம்மர். பிரம்மரை வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறது, எல்லாருக்குமே தெரிஞ்சதை பற்றி சொல்கிறது தான் உலகரி சுட்டு அப்படின்றாங்க. சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்னா, சுட்டு எழுத்துக்களை பயன்படுத்தாமல் ஒரு பொருளை சுட்டுவதான் சுட்டு அல்லாத சுட்டு. ராமன் வந்தான், அவன் வில்லை வளைத்து சீதாவை மணந்தான், அவன் என்பது ராமனை சுட்டி காட்டுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுட்டு அல்லாத சுட்டுனா, ராமன் வந்தான், தசரத மைந்தன் வில்லை வளைத்து சீதாவை மணந்தான். இது தசரத மைந்தன் அப்படிங்கிறது ராமனை சுட்டு காட்டுது. இது சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வினா எழுத்து பார்க்க போகிறோம். வினா எழுத்து மொத்தம் 5 வகைப்படுது. 5 என்னென்னா ஏ, ஏ, ஆ, ஓ, ஏ, யா. இது எல்லாமே வினா எழுத்து. ஏயும் யாவும் சொல்லோட முதல்ல வரும். எவன், எவள் இப்படி வருதா? யாவன், யாவள் இது மாதிரி வந்துச்சுனாலே அது ஃபஸ்ட்டில் வரும்னு அர்த்தம். ஆவும் ஓவும் சொல்லோட இறுதியில் வரும். ராமனா செய்தான், தேர்வுக்காக போகிறாய் இந்த மாதிரி வருதா? இங்கு அவள் இங்கு வந்தாளோ அப்படின்னு ஓன்னு முடியுதா? இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது லாஸ்ட்டில் இறுதியில் முடியும். அப்போ ஆவும் ஓவும் இறுதியில் முடியுதுன்னு அர்த்தம். ஏ அப்படின்னா சொல்லோட முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். ஏன் வந்தான், ராமனே செய்தான் அப்படின்னு 2 இது இருக்கா? இது எல்லாமே லாஸ்ட்டில் ஃபஸ்ட்லேயும் வரும், லாஸ்ட்லேயும் வரும் அப்படின்றாங்க. ஏ. வினா எழுத்து 2 வகைப்படும். அகவினா, புறவினா. 2 ஒரு சொல்லோட அகவுறுப்பு. அதாவது அகவினானா என்ன? வினா எழுத்தை நீக்குனாக்க பொருள் தராது. அதுதான் அகவினா. எவன், ஏன், யா இதெல்லாம் வந்துட்டு வினா எழுத்தை நீக்கிட்டோன்னா என்ன ஏதாவது மீனிங் தருமா? தராது. அதுதான் அகவினான்னு சொல்கிறாங்க. புறவினானா வினா எழுத்தை நீக்கினாலும் அது பொருள் தரும். ஏ புத்தகம், அவன் வந்தான் அந்த மாதிரி வந்து வினா எழுத்தை நீக்கினாலும் புத்தகம், வந்தான், கொடுத்தான் இந்த மாதிரி மீனிங் தரும். அதுதான் புறவினா. அடுத்து ஏ என்ற வினா எழுத்துக்கள் இக்காலத்தில் எந்த என்ற தெரிந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பையன், எந்த கடை, எந்த வீடு அப்படின்றாங்க. சுட்டு வினா எழுத்து என்பதனை விடுத்துட்டு இவற்றை சுற்றெழுத்து, வினா எழுத்து அப்படின்ட்டு 2 சொல்லியிருக்காங்க. அடுத்து சார்பு எழுத்து, பெயர் காணும். முதல் எழுத்து போலவே தனித்து வராமல் ஒரு சொல்லை சார்ந்தே வரும், உயிரையும் மெய்யையும் சார்ந்தே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சுற்றெழுத்து, வினா எழுத்தும் வெளியில் உள்ளதெல்லாம் பார்த்துட்டோம். புக்கில் உள்ளதே நான் ஆட் பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லாமே அதில் வந்துருச்சு. இருந்தாலும் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். அகச்சுட்டுனா என்ன? சுற்றெழுத்தை நீக்கினா பொருள் தராது அப்படிங்கிறது தான். அவன், இவன், இது இதெல்லாம் சுற்றெழுத்தை நீக்கினா பொருள் தராது தான் அகச்சுட்டு. புறச்சுட்டுனா சுற்றெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். அவ்வானம், இம்மலை. சுற்றெழுத்தை நீக்கினோம்னா வானம், மலை அப்படின்னு பொருள் தரும். அதுதான். அண்மை சுட்டுனா பக்கத்தில் உள்ளது பற்றி சொல்கிறது தான். அதுதான் அருகில் உள்ள சொல்கிறது தான் அண்மை சுட்டு. அது வந்து என்ன எழுத்துக்குரியதுன்னா ஈ வரும் அண்மை சுட்டுனா. இவன், இவர், இது, இவை அப்படின்னு இருக்கும். சேமை சுட்டுனாக்க தொலைவில் உள்ளதை பற்றி சொல்லுவாங்க. சேமை சுட்டுக்குள்ள எழுத்து அவர், அவள், அது மாதிரிலாம் வரும். சுட்டு திரிவுனா அம்மரம் இவ்வீடு அப்படின்னு சுட்டு திரிஞ்சு அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு மாறி வர்றது தான் சுட்டு திரிவுன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ சுட்டெழுத்துனா என்ன? ஆ, இ, உ இதெல்லாம் பார்த்துட்டோமா? ஊ அப்படின்னாக்க என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அதில் கிடையாது. அதனால் இதை மட்டும் நான் மெயினாக சொல்கிறேன். உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பாருன்னு அர்த்தம். உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே. இதுதான் ஊன்னு சொல்கிறாங்க. ஆ, ஈ சுட்டு எழுத்து தனித்து நின்று சுட்டும் பொழுது ஆணை பெண்ணையும் பொதுவாக சுட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு ரீட் விட்டுக்கோங்க இதை. நம்ம வினா எழுத்து முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் சேர்த்து பார்க்க போகிறோம். முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். வினா எழுத்து வினா பொருளை தருவதான் வினா எழுத்து. சில வினா முதல்ல வரும், சில வினா இறுதியில் வரும். வினா எழுத்து மொத்தம் 5 இது இருக்கா? ஏ, யா, ஏ, ஆ, ஓ அப்படின்னு. அப்போது ஃபஸ்ட்டில் வர்றது என்னென்னா ஏயும் யாவும் வருது, லாஸ்ட்டில் ஆவும் ஓவும் வருது. அப்போது முதல்லையும் லாஸ்ட்லேயும் வர்றது ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஏங்கிறது கேட்குறதுக்கு மட்டும் பயன்படலை, அழுத்தம் கொடுக்கவும் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் செய்தான், அவனே செய்தான் அப்படின்னு அழுத்தம் தருதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீதையே சிறந்தவள், உணவே மருந்து அப்படிங்கிறது இருக்குது. இதில் ஏ மாறி தான் அப்படிங்கிறது வருது இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன்தான் முதலில் வருவான், சீதை தான் சிறந்தவள் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? வினா எழுத்து 2 அகவினா, புறவினா அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அகவினானா வினா எழுத்தை நீக்கினா பொருள் தராது, அதுதான் அகவினா.
எது, யார், ஏன் இது வினா எழுத்தை நீக்கிட்டாக்க பொருள் தராது. புறவினானா வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். அதான் புறவினா. அவனே வருவான் அப்படிங்கிறது ஓ ஆ இது ரெண்டையும் நீக்கினாலும் அது பொருள் தருது. ஓகேவா? செய்தியை வினா ஆக்கிய எழுத்து எது அப்படின்னாக்க ஆவண்ணா. நாம் ஏராளமான கேள்வி கேட்க பயன்படுவது ஆவண்ணா. ஐயப்பொருள்ல வருவது ஓ. அப்புறம் அந்த ஏராளமான கேள்வி கேட்குறது என்னென்னா நீயா நானா, இன்று பள்ளியா விடுமுறையா அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ஆவண்ணா. கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கா? அவ்வளோதான். இப்போது நம்ம கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கூற்று பாருங்கள். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்து சுட்டெழுத்து. அப்போது நமக்கு சுட்டெழுத்துனா நமக்கு ஆ இ உ இது மட்டும் தானே சுட்டெழுத்துன்னு பார்த்துருக்கோம். காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ யா ஆ ஓ ஏ எல்லாமே சுட்டெழுத்து அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ இது கிடையாது. இது எல்லாமே வினா எழுத்து. அப்போது கூற்று சரி, காரணம் தவறு. இது குரூப் 4 கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்குது. வினவ பயன்படும் எழுத்து வினா எழுத்து அப்படின்றாங்க. வினா எழுத்துனா என்னென்ன 5 இது. ஏ யா ஆ ஓ என்கிறது வினா எழுத்து. அது கூற்று. காரணம் என்ன, இந்த வினா எழுத்து இடவினா எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது நம்ம புக்கில் எங்கேயுமே கிடையாது, நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இடவினா அப்படிங்கிறது வினா எழுத்து அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் ஆன்சர் பாருங்கள், கூற்றும் சரி, காரணம் சரி. இது குரூப் 4 கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க.